நாம் எப்படி பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும்? ஒரு 9 விஷயம். நாம் எப்படி பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும் என்ற ஒரு 9 விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம தலைப்பு வசனமாக யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இப்ப முதலாவது யாத்திராகம புத்தகம் 12:16 படிங்க. யாத்திராகமம் 12:16. முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலும், 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒருவேளையும் செய்யப்படல் ஆகாது. சங்கீதம் 96:6. சங்கீதம் 96:6. பைபிள் எடுங்கடா, பைபிள் எடுத்து சங்கீதம் 96:6 எடு. என்னடா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மகிமையும் கனமும் 96:6. எங்கள் பிதாக்களோடு கூட நாங்கள் பாவம் செய்து, அது இல்ல, அதான் படிமா. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அல்லேலூயா. நமக்கு சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க என்ன எழுதி இருக்கு? அந்த 96:6ல மகிமை இருக்கு, கனம் இருக்கு, வல்லமை இருக்கு, மகத்துவம் இருக்கு. இந்த 4 விஷயமும் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. எனவே 7ஆம் நாளும் சபை கூடணும், முதலாம் நாளும் என்ன செய்யணும்? சபை கூடணும். அப்படின்னா சனிக்கிழமையும் சபை கூடணும், ஞாயிற்றுக்கிழமையும் சபை கூடணும். இன்னும் சொல்ல போனா, இன்னும் சில வசனங்கள்ல வாரத்துல ஒவ்வொரு நாளும் சபை கூட வேண்டும் என்று எழுதியிருக்கு. ஏன்னா அங்கதான் கனம் இருக்கு, நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவர் அங்கதான் இருக்கிறார், வல்லமை உள்ளவர் அங்கதான் இருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்துகிறவர் அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் சபை கூடி வர வேண்டும். 89ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 89:7 நீங்க வாசிக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். இந்த பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபை, பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து ஆலோசிக்கிற இடம். அல்லேலூயா. பாவி இங்க சுத்தமா உள்ள இருக்க மாட்டான். அதான் 1ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், பாவிகள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்வதில்லை? நிலை நிற்பதில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணாம ஒழுங்கா சபை கூடி வருதலை நாம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. இது முதல் காரியம். இரண்டாவது, நாம் பரிசுத்தவான்களா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 நாளாகமம் 16:29. 1 நாளாகமம் 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது சங்கீதம் 29:2, 96:9, 93:5 இவைகளிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, என்னத்தை கொண்டு வரணும்? சபைக்கு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். இங்க பாருங்க, இங்க வந்து காணிக்கை பகரவே கூடாது.
வீட்டிலேயே பகிர்ந்துக்கணும். யார் யாருக்கு எங்கெங்க காணிக்கை எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை வீட்லயே வச்சு கொடுத்துக்க. பிள்ளைகளுக்கு வீட்லயே வச்சு கொடுத்துக்க. நீயும் காணிக்கையை சரியான இடத்துல எடுத்து வை. அப்புறம் இங்க வந்து இப்படி இப்படி பிடிக்கிறது, இப்படி பிடிக்கிறது, இப்படி பிடிக்கிறது, அப்புறம் பயக்க போட்டு தேடுற வேலை இங்க இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த காணிக்கை என்பது தொட்டாலே பட்டுன்னு இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்பி நில்லுங்க, எலும்பு எலும்பு எலும்பு. எல்லாருக்குள்ளயும் வார்த்தை போகணும். எல்லாம் எலும்பு, எல்லாம் எலும்பி நின்று பிரசங்கம் கேளுங்க. அப்போ நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கை கொண்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. காணிக்கை இதெல்லாம் சொன்னாரு பழைய ஏற்பாட்டுல. எதெல்லாம் சொன்னாரு? எண்ணெயில, தானியத்துல, திராட்சை ரசத்துல, மாவுல, வருமானத்துல, இதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே வர வேண்டும். பரிசுத்த அலங்காரம்னா என்னது? பரிசுத்த அலங்காரம்னா என்ன? பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? வெண்மை. பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்ன? வெண்மை. வெண்ணாடை உடுத்து வரணும் சபைக்கு. போன வாரம் ஒரு மாதிரி வந்தான், இந்த வாரம் பார்த்தாக்கா கீழே ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட் நம்ம பிள்ளைய போடக்கூடாது. ஜீன்ஸ் பேண்ட் எதுக்கு அடையாளம்னா பாவத்துக்கு அடையாளம். என்ன பாவம்னா, ஜீன்ஸ் பேண்ட் போடுறவன் 20 நாள் ஆனாலும் அதை துவைக்கவே வேண்டாம், அப்படியே போட்டுக்கினே தெரியலாம். அல்லேலூயா. அதுக்குதான் அது கண்டுபிடிச்சது. அதுக்குதான் அது கண்டுபிடிச்சாது. அதை அறுக்க கூட முடியாது, கிழிக்க கூட முடியாது. அதான் நம்ம சபையில வரும்போது பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். சரி, வெள்ளை துணி, இது மேல்புறமான ஒரு பரிசுத்த அலங்காரம். உள்ளே மனத்தாழ்மை, தேவனை துதிக்கிற துதி, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற சிந்தனை, எல்லாரையும் தேவ பிள்ளைகளாய் நேசிக்கிற அந்த நல்ல குணம், இவைகளெல்லாம் ஒரு அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. தேவ சன்னிதானத்திலே வருவதென்றால் ஒரு மனமகிழ்ச்சியை நம் இருதயத்துக்குள்ளே உருவாக்கி கொள்வோமானால் அது பரிசுத்த அலங்காரம். இதோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பெண்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆண்கள் சரியான ஆடை, முகத்தை எல்லாம் நல்லா சேவ் பண்ணி நல்லா சுத்தமா வச்சு. அல்லேலூயா. தாடி வளர்த்துக்கிட்டு மீசை வளர்த்துக்கிட்டு எனக்கு சேவ் பண்ண நேரம் இல்லை, முடிய வந்து இப்படி இப்படி கொட்டுக்கூட மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இது நாம் கை கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம். முதலாவது காரியம் என்ன? சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? நாமும் விட்டு விடக்கூடாது. எப்படி வரணும்? முதலாம் நாளும் வரணும், 7ஆம் நாளும் சபை கூடி வரணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம சபை கூடி வரணும். ஏன்னா அங்கதான் மகிமை இருக்கு, கனம் இருக்கு, வல்லமை இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 89:7 படிச்சோமா? படிங்க. 89:7 சங்கீதம். எனக்கு இது இவ்வளவு தூரம் நேரம் ஒரு சங்கீதம் எடுக்க பட்டுன்னு எடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லாம போகுது, ஏன்னு தெரியல. பயப்படத்தக்கவர், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். நாம பயம் இருக்கணும். நாம உண்மையிலேயே பரிசுத்தராய் இருக்கிறோம்னா தேவனாகிய பரிசுத்தருக்கு நாம பரிசுத்த பிள்ளைகளா அல்லது நாம பரிசுத்தவான்களுடைய கூட்டமா இருப்போமானால் என்ன செய்யணும்? பயம் இருக்கணும். தேவ சமூகத்துல துணிந்து பேசக்கூடாது. சில வேளை நான் திட்டம் பார்த்தீங்களா, இப்ப வாய் திறக்காதீங்க அப்படின்னு. அஞ்சப்படத்தக்கவர், அதான் பயம், அச்சம். சரி,
மூன்றாவது, நாம் பரிசுத்தர்களாய் இருந்தால் எப்படி இருக்கணும்? லேவியராகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியர் 16:4. ஸ்நானம் பண்ணிக்கொண்டு பரிசுத்த வஸ்திரம் தரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்நானம் பண்ணிக்கொண்டு பரிசுத்த வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கு அந்த வசனத்துல. ஸ்நானம் பண்ணுவதுன்னா என்னது? குளிக்கிறது. அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? குளிக்கணும். அனுதினமும் நல்லா குளிக்கணும். நல்ல சோப்பு போட்டு நல்ல உடம்ப சுத்தமா குளிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய துணியில கூட ஒரு சின்ன வேர்வை நாத்தம், நேத்து போட்டு கழட்டி போட்டது இன்னைக்கு போடக்கூடாது. குளிக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? பரிசுத்த வஸ்திரம் மாற்றணும். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளையை வைத்திருந்தார். என்ன கட்டளை? ஆசாரியர்கள் பரிசுத்த வஸ்திரம் தரிக்கணும், ஆசாரியர்கள் ஸ்நானம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சில சுத்திகரிப்பு முறைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க தண்ணியால குளிக்கிறீங்களான்னு நான் கேட்கல. இன்னொரு குளியல் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னன்னா, நாம குளிக்க வேண்டும் என்பது ஒரு வெளிப்படையான ஒரு குளியல் மாத்திரம் அல்ல. வெளியில நாம ஏதோ டெய்லி தண்ணி ஊத்தி குளிச்சுக்கிறோமே அந்த குளியல் மாத்திரம் அல்ல. அனுதினமும் என் இருதயத்தை தேவனுடைய சந்நிதத்துல வைத்து அறிக்கை செய்து குற்றங்களை ஒத்துக்கொண்டு தேவ பாதத்துல கண்ணீரால் உன் இருதயத்தை கழுவுகிறாயா, குளிக்கிறாயா? அல்லேலூயா. அப்படி குளிக்கிற பழக்கம் உனக்கு இல்லைன்னா நீ பரிசுத்தவான் இல்லை. அல்லேலூயா. அப்படி குளிக்கிற பழக்கம் உனக்கு இல்லைன்னா நீ பரிசுத்தவான் இல்லை. குளிக்கணும். அதே போல வஸ்திரம் மாற்ற வேண்டும். வஸ்திரம் மாற்றுவது என்றால் என்ன? வஸ்திரம், புதிய வஸ்திரம், நல்ல பரிசுத்த வஸ்திரம் போடணும்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமா நாம ஒரு நல்ல வெண் வஸ்திரம் போடணும்னு சொல்லி கொடுக்குறோம். நல்ல ஒரு துவைத்த வஸ்திரம் போடணும்னு சொல்லி கொடுக்குறோம். கருப்பு மட்டும் வேண்டாம். அதை நான் எப்பவுமே சொல்றேன். நான் பயப்படுறது இல்லை. எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். எல்லா ஊழியர் கூட்டத்திலையும் நான் சொல்லும்போது சொல்லுவேன், நீங்க எந்த வஸ்திரம் புதுமையா நல்ல ஒரு துவைத்த தேவனுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கென்று வருவதற்கென்று நீ நல்ல ஒரு அழகான வஸ்திரத்தை போடு. இந்த கட்டங்கட்டமா சட்டஞ்சட்டமா போடுறது இதெல்லாம் விட்டுவிட்டு நல்ல ஒரு பிளைனான நல்ல ஒரு துணியை உடுத்து. கருப்பு வஸ்திரம் போடாது, அது பேய்க்கு அடையாளம், இருட்டுக்கு அடையாளம் அப்படின்லாம் சொல்றேன். சில வேளை யாரும் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம என்ன செய்யணும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம சரிபார்த்து அதை உடுத்து கொண்டிருக்கிறோமாங்கிற அந்த எண்ணத்தோட உணர்வோட வரணும். ராஜமாமா உட்காருங்க, அவங்கள உட்கார சொல்லு. அவங்களையும் திணிக்கிறாங்க, தூங்குற ஆள் கிடையாது அவங்க எல்லாம். உட்காருங்க, உட்காருங்க. அப்போ நாம என்ன என்ன குளியல் போடணும்? நம் கண்ணீரால் நம் இருதயத்தை என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை கழுவி கொள்ள வேண்டும். நாம தேவ சன்னிதானத்திலே விழுந்த ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு மனம் கசந்து அழுது என் இருதயத்தை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னது? குளியல். குளிக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. இரண்டாவது, வஸ்திரங்களை என்ன செய்யணும்? பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். பரிசுத்த வஸ்திரம் எது? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இவைகளை என்ன பண்ணிக்கணும்? அனுதினமும் நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். நாலாவது சங்கீதம் 106:47. சங்கீதம் 106:47, 105:3, 106:47, 105:3, 106:47 படிங்க. சங்கீதம் 106:47.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்களும் உடைய பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி ஜாதிகளில் இருந்து சேர்த்தரணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, முதலாவது பரிசுத்த நாமத்தை போற்றணும், இரண்டாவது துதிக்கணும், மூணாவது மேன்மை பாராட்டுறது. எதை பத்தி மேன்மை பாராட்டணும்? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட இது, நான் இப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லவே கூடாது. என் தேவன் பெரியவர். நீ எப்படிப்பா இவ்வளவு நல்லா இருக்க, எப்படிப்பா இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க, என் தேவன் பெரியவர். அப்படி மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. ஆமா, நான் நல்லா இல்லாம நான் கெட்டா போயிருவேன். நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சேர்த்து வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு என்ன குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவேன், சிலர் வருவாங்க, நான் டெய்லி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே இந்த ஜெப வீட்டிலே மகிமைப்படுங்க, கட்டடத்துல மகிமைப்படுங்க, ஜெப வீட்டுக்குள்ள வர்ற விசுவாசிகள் மத்தியில மகிமைப்படுங்கன்னா சொல்லி ஜெபம் பண்ணும். அப்ப அதுல என்ன இருக்கு? யாரு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, கர்த்தருடைய கிருபை. எப்படி சர்ச்சு கட்டினீங்க, எப்படி பெருசு? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் ஒருத்தன் கேட்டான், எங்க அண்ணன் ஏதாவது பணம் கொடுத்தார, நிலங்களை வித்து கொண்டு வந்து பணம் கொடுத்தாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையா. யார் ஏன் கட்ட முடியும் இந்த சர்ச்சு? நான் கட்ட முடியுமா? ஏன் திறமையில கட்ட முடியுமா? ஒண்ணும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கட்டி வச்சிருக்காரு. யாருக்காக கட்டி வச்சிருக்காரு? உனக்கு கட்டி வச்சிருக்காரு. சொல்ல, யாரு கட்டி வச்சிருக்காரு? அது சொல்லணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மேன்மை பாராட்டுறது யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து அனுதினமும் மேன்மை பாராட்டணும், அவரை போற்றணும், அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு பரிசுத்தவான் சபையில செய்ய வேண்டிய வேலை. நீ பரிசுத்தராயிருன்னா இதை செய்யணும்னு அர்த்தம். பரிசுத்தராயிருன்னா நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், நான் வெள்ளை துணி கட்டிருக்கேன், தெரியல, கண்ணு தெரியல, உனக்கு மூஞ்சில கண்ணு இருக்கா இல்லையா? அப்படி கேட்க கூடாது. பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தவானாயிரு, பரிசுத்தராயிரு. நாம் பரிசுத்தர், நீ எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அவரை குறித்து மேன்மை பாராட்டணும், அவரை போற்றணும், அவரை துதிக்கணும். அதுதான் நம்ம பரிசுத்தவான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 98:1 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். யார் படிக்க போறா? சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்? அவருக்கேற்ற பரிசுத்தவானா நீ இருக்கிறன்னா எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பாடணும்? புதுப்பாட்டை பாடணும். உட்காருங்க எல்லாரும். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும். புதுப்பாட்டு பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? புதுப்பாட்டை பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு பழைய பாட்டை பாடினா கூட அது உனக்குள்ளே இருந்து ஒரு புதுப்பாட்டாக தோன்றி வரணும். அதான் புதுப்பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காயின்றதாலே ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடணும். அப்படி ருசிச்சு அனுபவிச்சு பாடும்போது நாம் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அடுத்தது நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 97:12.
சங்கீதம் 97:12. படிங்க.